உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜனனி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. வா. சரி வாங்க, சாமி கும்பிடலாம். வாமா. ஜனனி, விளக்கேத்துமா. அத்த, பட்டுன்னு முடிச்சு விடுங்க அத்த. எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருக்கீங்க? ஆமா. ரொம்ப அவசரமோ? நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. சொல்லுங்க மச்சான். உங்க ஃப்ரெண்டு சேதுவை பத்தி பேசணும். சேதுவை பத்தியா? என்ன மச்சான், என்ன பேசணும்? அந்த ஆளு எந்த ஊரு, இங்க எதுக்கு வந்திருக்கான்? நீங்க வர சொன்னீங்களா? நானா? நான் எதுக்கு வர சொல்லணும்? ஏதோ சாமி கும்பிடணும்னு சொன்னா. நான் விசாரிச்சிட்டேன். ஏதோ கொலை கேஸ்ல சிக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். அது தெரியுமா? அப்படியா மச்சான்? தெரியாத மாதிரியே நடிக்காதீங்க. அம்மா. என்னப்பா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா. அவரை காணுமே. நான் மட்டும்தான் இருக்கேன். அத்த, மாமா மண்டபத்துல செட்டில்மெண்ட்லாம் முடிச்சிட்டு தான் வருவாரு. பரவாயில்லம்மா, நீ ஆசீர்வாதம் பண்ணு. சரிங்க அத்தை, வாங்க. வா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். எழுந்துருங்க. கடவுளே. பாட்டிமா, நீயும் தான். ஓ, நல்லா இருங்க. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. எழுந்துறீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. சாமி உங்களுக்கு துணை இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நன்றிம்மா. சிவா, ரெண்டு பேரும் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி. வா. இல்ல, ஆசீர்வாதம் பண்ணத. நல்லா இருங்க. கா, என்னக்கா நீ ஏன் அப்படி பண்ற? என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னடா என்ன ஆச்சுன்னு கேக்குற? அந்த ஜனனி ராசம்பள மருமகளா அந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டா. அதை என்னால தடுக்க முடியல. என்ன பண்றது? முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தான் பார்த்தோம், முடியல. அதுக்காக பைத்திய மாதிரியா பண்ணுவ? பேசாம இருக்கா. அவ ஆட்டம் இனிமே அதிகமாயிடும் தாசு. உனக்கும் காவேரிக்கும் கல்யாணமே நடக்க விட மாட்டா. ராசம்பளத்தை கூட திசை திருப்பிடுவா. அவ சாதாரணமான ஆள் இல்ல தாசு, டேஞ்சர். அப்படியா சொல்ற? அப்ப வளர விடக்கூடாதுக்கா. தூக்கிட்டுமா? கிழிச்சிங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும். பெரிய ரவுடி அண்ணன் சண்டி. டேய், அவராலேயே ஒண்ணும் பண்ண முடியலடா. நீ தூக்க போறியாக்கும்? நீ மட்டும் ஊன்னு சொல்லு. ஜனனி மட்டும் இல்லக்கா, மொத்த குடும்பத்தையும் ஈஸியா தூக்கிடலாம். சண்டி அண்ணன் வச்ச பாம் அந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கு. அதை வெடிக்க வைக்க வேண்டிய ரிமோட்டும் வீட்டுக்குள்ள தான் இருக்கு. சொல்லுக்கா, மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடவா? டேய், பேசாம போயிடு. அதான் உனக்கு நல்லது. தேவையில்லாம வந்து என்ன கடுப்ப கிளப்பாத. என்னக்கா, என்னால முடியாதுன்னு நினைச்சியா? மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டு வரட்டா? சொல்லுக்கா, கொண்டுட்டா நீ நிம்மதியா இருப்பல்ல? மொத்த குடும்பத்தையும் கொன்னுட்டா நான் போய் எவன் கிட்ட கையேந்தி அம்மா தாயே நிக்கிறது? எல்லாரும் செத்துட்டா நீ தானே வாரிசு. நீ தானே ராசம்பளத்தோட 2வது பொண்டாட்டி. டேய், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஊரை கூட்டி அந்த ஆள் தாலி கட்டினாரு எனக்கு. ஒழுங்கு மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். இப்ப என்னதான் பண்றது? நீயா சொல்லு. வேற மாதிரி தான் அந்த ஜனனிய டீல் பண்ணணும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நானே அந்த ஜனனிய பாத்துக்கிறேன். என்னால முடியலன்னு வச்சுக்கோ, அந்த ராசம்ல குடும்பம் மொத்தம் வெடிச்சு செதறணும். பாம் அங்கதானே இருக்கு.
அங்கேயே இருக்கட்டும். சிவா, குடுமா. அத்தை அவர்கிட்ட கொடுக்காதீங்க. என்ன எல்லாத்தையும் அவரே குடிக்க வச்சிருவாரு. ஆமா, மிச்சம் வைக்காம தான் குடிக்கணும். நீங்களும் கொஞ்சம் குடிக்கணும், சரியா? ஏய் சும்மா இரு. சிவா தம்பி, நீங்க பாலை குடிங்க. சரி, இந்த. குடு. நானே குடிச்சுப்பேன். ஆஹா, நான் தான் கொடுக்கணும். அதுதான் சாஸ்திரம், சம்பிரதாயம், வழக்கம். ஓகே. ம். வா. குடி. கோபப்படாத, கோச்சுக்காத. குடி. இந்தா. போதும். குடு. மாமா, மச்சான், வாங்க. என்ன மச்சான்? சேது இங்க வரணும், இல்லைன்னா நான் அவனை தேடி போவேன். எந்த சேது? வர சொல்றேன். போங்க. அவனை எதுக்கு வர சொல்றான்? சிவா, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல ஒண்ணும் இல்லை. சரி, இன்னொரு தடவை பால் குடிக்கிறியா? எனக்கு வயிறு ஃபுல். உங்களுக்கு வேணுமா? ஐயோ, எனக்கு போதும். அண்ணன், ஆ? வாய் தொடச்சுக்க. இன்னைக்கு இருக்கு துளசி உனக்கு. ராஜசேகரா, இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? சொல்லுப்பா. பிரதர், என் மச்சான் எதுக்கு உன்னை கேக்குறான்? என்ன மேட்ரு? மேட்ரு இருக்கு, நான் விவரமா சொல்றேன். இல்ல, உடனே கூப்பிடுன்னு வேற சொல்றான். என்னன்னு புரியலையே. மச்சானுக்கு புரியாத நிறைய விஷயம் இருக்கு. நேரா வந்து அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்றாங்க? அவனுக்கு என்ன, புதுசா கல்யாணம் ஆன மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருக்கட்டும், நான் வந்தா எல்லாம் சரியாயிடும். எப்ப பிரதர் வருவீங்க? அங்கதான் வந்துட்டு இருக்கேன். 10 நிமிஷம், 10 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். ஓகே ஓகே பிரதர். டேய், வேகமா போடா. இப்பயே இங்க வராராம். சிவா, யாரு வராங்க? சேது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.